இப்போ எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் சீரிஸ் பார்க்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ்னா e பவர் x. ஸோ e பவர் x ஓட வேல்யூ 1 plus x squared by 2 factorial plus x cube by 3 factorial etc. இதான் e பவர் x. 1 plus x squared by 2 factorial plus x cube by 3 factorial. ஓகே, இதுல வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இட் கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் எக்ஸ். வி யூஸ் டு ஃபைண்ட் approximate values, term decrease rapidly. ஓகே, ஸோ இதில் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் நம்ம இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் மூலமாக அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னா நம்ம இ பவர் எக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 plus x squared by 2 factorial x cube by 3 factorial இப்படி போயிட்டு இருக்கோம்ட்டு. நமக்கு மைனஸ் எக்ஸ் இருந்தால் என்ன வரும்? ஆல்டர்னேட்டில் சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் வரும் அண்ட் தென் ஃபோர்த் டேர்மில் மைனஸ் வரும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைன்ஸ் வரும். அண்ட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 of 1 plus x squared. இந்த ஆன்சர்லாம் கேன்சல் ஆயிரும்ல. ஸோ 1 plus x squared by 2 factorial plus x power 4 by 4 factorial அந்த மாதிரி வரும். அதே இது இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸையும் அப்படின்னா இங்கே எல்லாம் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கட் ஆகி நமக்கு 2 into x plus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial அப்படின்னு போகும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் படிச்சிருந்தாங்களே இது வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இ பவர் எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், பார்த்துட்டோம் இந்த டேபிள் காலம்ல. 1 plus x by 1 factorial plus x squared by 2 factorial. 2 factorial means 2 இல்லையா? 3 factorial அப்படின்னா 3 into 2. therefore the answer is 6. இங்கே x cube டேர்ம் வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம x cube வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நான் இ பவர் மைனஸ் எக்ஸ்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த ஃபேக்டோரியல் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். இப்போ இ பவர் 2x கேட்டிருக்காங்க. இ பவர் எக்ஸ்னா எப்படி பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல்னு போகும் இல்லையா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2x வேணுமா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2x போடுங்க. இங்கே 2 போடும்போது 4 ஆயிரும். இங்கே 2 கியூப். ஸோ 2 கியூப் இஸ் 8 வரும். இங்கே 1 ஃபேக்டோரியல்னா 1 தான், 2 ஃபேக்டோரியல்னா 2, 3 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 6. இப்போ கேன்சல் பண்ணிக்காங்க. ஸோ 1 plus 2x வந்துட்டா டேம் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். இங்கே 2வையும் இந்த 4ஐயும் கட் பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர் வந்துதா. இங்கே வந்து 2 வச்சு கட் பண்ணிங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 4 வரும். ஸோ 4x கியூப். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இ பவர் 0.1 கேட்டிருக்காங்க. இ பவர் 0.1னா நம்ம இ பவர் எக்ஸ்னா 1 plus x plus 1 factorial plus x square by 2 factorial இப்படி போகும். நமக்கு இங்கே 0.1 கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0.1 போடணும். So x 1 plus 0.1 by 1 plus 0.1 the whole squared by 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்றீங்க. எல்சிஎம் எடுக்கும்போது we will get this answer. And next one is e power x plus e power minus x up to x power 4 வரைக்கும். ஸோ இந்த ரெண்டோட அடிஷன் நம்ம பார்த்தோம். 2 of 1 plus x by 1 factorial x squared by 2 factorial and x power 4 by 4 factorial அப்படின்னு இருந்தது. இதுதான் நம்ம இந்த ரெண்டு வேல்யூவோட சம்முக்கோட ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 டேர்ம் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 டேர்ம் வரைக்கும் நம்ம இந்த ஃபேக்டோரியல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். 24னு போட்டிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இன் இ பவர் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? யூஸ்வலாக நம்ம இ பவர் எக்ஸை 1 plus x by 1 factorial plus x squared by 2 factorial plus x cube by 3 factorial அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா அது என்னது? 1 by 3 factorial, that is 1 by 6. So 1 by 6 is the answer. இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ்.